ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸில் நான் ஆல்ரெடி 47 வீடியோஸ் போட்டிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டேன். அண்ட் இது வந்து 48வது வீடியோ. சரியா? ஸோ பேசிக்காக ஒரு மேக்ஸில் என்னென்ன நீங்கள் பிகினராக படிக்கணுமோ அது எல்லாமே பேசிக்ஸ் நிறையாவே அந்த 47 வீடியோவில் இருக்குது. டைரெக்டாக பார்க்காதுங்க இந்த வீடியோவும். பார்ட் ஒன்லேருந்தே வாங்க, அப்போ தான் நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி தான் பண்ணி அதுக்காக தான் நான் பார்ட் 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. இது என்னது? எக்ஸ்டீரியர் ரிவ்யூ கிடையாது. சரியா? இது வந்து என்னது? எடிட்டபிள் பாலி. எடிட்டபிள் பாலி. ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். ஓகே, சரி. ஸோ எடிட்டபிள் பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சரி, அது ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருப்பேன். சரி, அது எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, அந்த எரிட்டபிள் பாலியில நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஆக்சுவலி அது வெர்டெக்ஸ்னா என்ன? இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் பார்த்தோம். கரெக்டா? எட்ஜஸ் என்ன? அண்டு கேப் அப்படின்னா என்ன? பார்டர்ஸ், தென் பாலிஸ், எலமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி அதோட கேட்டகரி வைஸாக பிரித்து ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு எடிட்டபிள் பாலிக்கு உள்ளாடி நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு செக்மெண்ட்ஸ் 40 40 வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபைன். இதை நான் என்ன பண்ணுறேன்? எடிட்டபிள் பாலியாக மாற்றுறேன். ஸோ ஆல்ரெடி சொல்லி தந்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீக்கி வச்சுக்கலாம். நிறைய இருக்குது. இது வந்து ஒரு கடல் மாதிரி. பார்த்தீங்களா? இதுக்கு உள்ளாடி தான் போகணும். நீங்கள் 3ds மேக்ஸ் ஏதாச்சும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இது இல்லாமல் பண்ணவே முடியாது. இந்த எடிட்டபிள் பாலி இல்லாமல் நீங்கள் 3ds மேக்ஸில் எதுவுமே பண்ண முடியாது. சும்மா வேணுமானா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒரு ஸ்பேர் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே தவிர எடிட்டபிள் பாலி இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? எடிட்டபிள் பாலி பச்சை தண்ணி மாதிரி படிச்சு வச்சிருக்கணும். புரிஞ்சா? ஸோ ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் இருக்கிறதுனால இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய டாபிக் இருக்குது இதுக்குள்ளாடி. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரிப்பை பிடிச்சி அப்படியே இழுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இங்கே வரையும் போகும். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வேர்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வேர்டெக்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் நிறைய இருக்குங்க. பார்த்தீங்களா? செலெக்ஷன் இருக்கு, சாஃப்ட் செலெக்ஷன் இருக்கு, எடிட் வெர்டிசஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட். எடிட் ஜாமெட்ரி இருக்கு, இம்பார்ட்டன்ட். வெர்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இம்பார்ட்டன்ட். சப்டிவிஷன் சர்ஃபேஸ் இருக்கு, சப்டிவிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, பெயிண்ட் டிஃபார்மேஷன் இருக்கு, இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரியா? ஒரே ஐடியாலாம் சொல்லியிருந்தா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, வெர்டெக்ஸ் அப்படிங்கிற டாபிக் உள்ளாடி போய் ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட் செலெக்ஷன் நான் எடுக்கிறேன். சரியா? இந்த சாஃப்ட் செலெக்ஷன்னா என்ன? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்க போறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்க போறேன். ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் பாருங்க, ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸை நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த யூஸ் சாஃப்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஆஃப்ல தான் இருக்கும் இது. சரியா? இப்போ நான் பாருங்க, ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்களா? ரெட் கலர்ல இருக்கு. இது டிசேபிள்ல தான் இருக்கும். நாம என்ன பண்ணணும், ஆன் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு கிராஃப் இருக்கும். சரியா? அது பார்த்தீங்களா? ஒரு கிராஃப் மாதிரி ஒரு எடிட்டர் இருக்கும். அதோட ஷேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதில் கீழே இருக்கிற அந்த ஃபால் ஆஃப், பிஞ்சு, பபுள்ஸ் இது எல்லாமே வந்து என்னவா இருக்கு, டிசேபிளில் தான் இருக்கு. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்களா? ஃபால் ஆஃப் இருக்கு, பிஞ்ச் இருக்கு, பபுள்ஸ் இருக்கு, பபுள் இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மலி இது வந்து ஆஃப்ல தான் இருக்கும். எப்போ இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி யூஸ் சாஃப்ட் செலெக்ஷனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆன் ஆயிரும். ஸோ இங்கே ஆன் ஆன உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கரெக்டாக அது வந்து ஸ்ப்ரெட் அது வந்து
இங்க அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரி இது நான் என்ன இதனால என்ன யூஸ் அப்டின்னா, இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன், W பிரஸ் பண்ணி லைட்டா மேல தூக்குனீங்கன்னு வைங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஷேப்பும், இந்த ஷேப்பும் ஒரே மாரி தான் இருக்கும். இந்த பார்த்தீங்களா? இந்த ஷேப்பும், இந்த ஷேப்பும் ஒரே மாரி தான் இருக்கும். பட் கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிட்டு, ஃபால் ஆஃப் டிஸ்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இங்க. சரியா? இந்த பார்த்தீங்களா? இருக்கு. இந்த ஃபால் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ 20 சென்டிமீட்டர் மீன்ஸ் ஸோ அதோட ரேடியஸ் புரிஞ்சுங்களா? அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 அப்படிங்கிறத நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஒவ்வொரு கிரிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரிட். சரியா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன், ஜஸ்ட்டு அ இந்த 20 அப்படிங்கிறத ஒரு 50யா குடுத்து நான் என்டர் பண்றேன். ஸோ 50யா குடுத்து என்டர் பண்ணும்போது பாருங்களேன், இப்ப நான் தூக்குறேன். திரும்ப எனக்கு இதே மாரி தான் வருது. ஸோ இதன் மூலமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இத வச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு டெர்ரைன் கிரியேட் பண்ணலாம். ஒரு கான்டூர் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஹில்ஸு அந்த ஹில்ஸ்ல போய் நீங்க ஸ்கேட்டர் மூலமா ட்ரீஸ் வச்சு உங்க பேக்கிரவுண்ட நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் கேம் ஏதாச்சும் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு தேவைப்படும். அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர்ல பின்னாடி வந்து ட்ரீஸ் எல்லாம் குடுக்குறது இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. சரி. அதுக்கு பக்கத்துல பிஞ்ச் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இத பார்த்தீங்களா இருக்கு. இப்ப இந்த பிஞ்ச் வேல்யூ நான் என்ன பண்றேன், இந்த மேல இருக்கிற ஆரோ இருக்கு பாருங்க. அந்த ஆரோவ கிளிக் பண்ணி அப்படியே ஜஸ்ட் மேல தூக்குனேன்னு வைங்க. இத பார்த்தீங்களா? இது மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு 1 இப்ப எவ்வளோ இருக்கு? 0.65 இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், 0வா குடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? நார்மல் ஆயிடுச்சு. பட் 0.65 அப்படின்னு குடுத்து என்டர் பண்ண உடனே பார்த்தீங்களா? மாறிடுச்சு. இதுல இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கும். இதுக்கு மேல அதாவது கர்வ் ஆகி அப் ஆகுது. புரிஞ்சுச்சா? இப்ப நான் தூக்கட்டுமா? இத பார்த்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தத விடவும் இதே மாரி இதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பபிளா இருந்துச்சு. ஐ மீன் கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது எப்படி இருக்குதோ இதே மாரி இங்கேயும் வந்துரும். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் எஸ் திரும்ப குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு பபிள் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பபிள் வேல்யூ நான் என்ன பண்றேன், திரும்ப மேல இருக்கிற இந்த பார்த்தீங்களா, இந்த ஆரோவ அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி, அப்படி ஜஸ்ட் மேல தூக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன், திரும்பவும் அதே மாரி தூக்குறேன். சி பார்த்தீங்களா? இப்போ இங்க இருக்கிற மாரி இங்க வந்துருச்சு. நீங்க இங்க வேல்யூஸ சேஞ்ச் பண்ண இது என்ன ஆகும், இந்த கிராஃப் மாறும். இந்த கிராஃப் மாற, நீங்க இந்த சாஃப்ட் செலக்ஷன் எந்த வெர்டெக்ஸ்லலாம் அப்ளை ஆகியிருக்கோ, அது இதே மாரி மாறிடும். சரியா? இதோட கான்செப்ட்டே இதுதான். சரியா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன், வெளியில கிளிக் பண்றேன். சரிங்களா? இத நார்மலாவே நான் என்ன பண்றேன்னா, இத 0வாவும், இதையும் 0வாவே வச்சுக்கிறேன். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத பார்த்தீங்களா? பெயிண்ட். பெயிண்ட்ன்னா என்ன? இப்ப நார்மலா ஒரு வெர்டெக்ஸ கிளிக் பண்ணி தான் நாம தூக்கணும். நான் இந்த வாட்டி நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபால் ஆஃப் டிஸ்டன்ஸ நார்மலா 20யாவே வச்சுக்கிட்டு, இந்த பெயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பெயிண்ட்ட எடுத்துக்கிறேன். பெயிண்ட்ட எடுத்துட்டு அப்படியே வெளியில கொண்டு போனீங்கன்னா, இங்க மவுஸ் ஃப்ரீயா தான் இருக்கும். மவுஸ்ல எதுவுமே தெரியாது. அந்த க்ரஷர் மட்டும் தான் தெரியும். பட் எப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி மவுஸ் போகுதோ, ஒரு பிரஷ் கிடைக்கும் நமக்கு. பெயிண்ட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னாலே, அது பிரஷ் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். பார்த்தீங்களா? இதுக்கு பேரு தான் பிரஷ். சரியா? ஓகே. இந்த பிரஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 20 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இது எனக்கு அதிகமா தேவை அப்படிங்கிற பட்சத்தில், நான் இத வந்து 50யா குடுத்து என்டர் பண்றேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க பார்த்தீங்களா? இந்த மாரி வந்துருச்சு. இத வச்சு என்ன பண்ணணும், நல்லா தேய்க்கணும். இங்க பார்த்தீங்களா? ஜஸ்ட் இங்க பாருங்க. இந்த மாரி அப்படியே நல்லா ரப் பண்ணுங்க. அப்படியே ஸ்மூத்தா மவுஸ விட்டுறக்கூடாது. இந்த மாரி அப்படியே தேய்ச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரி. இப்ப நாம என்ன பண்றோம், இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ டபிள்யூ பிரஸ் பண்ணி, அப்படியே மேல தூக்குங்க. வந்துடுச்சா? பார்த்தீங்களா? இந்த மாரி வந்துரும். இப்ப நான் என்ன பண்றேன், திரும்பவும் வெளியில கிளிக் பண்றேன். இப்போ இந்த லாக் சாஃப்ட் செலக்ஷன் ஒண்ணு இருக்கும். இத நான் என்ன பண்றேன், ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். சரிங்களா?
இத ஆஃப் பண்ணிக்கிட்டு, திரும்பவும் பெயிண்ட் எடுக்கிறேன். இந்த பெயிண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்றேன், திரும்பவும் இந்த சைடு இப்படி பண்றேன். இந்த மாரி பண்ணதுக்கப்புறம், அகைன் W பிரஸ் பண்ணி லைட்டா மேல தூக்குனீங்கன்னா, இந்த மாரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் கரடு முரடா இருக்கு. ஒரு ஸ்மூத்திங் இல்ல. இந்த பாருங்க, இந்த எட்ஜ் எல்லாம் பாருங்களேன். ஒரு சின்னதா ஸ்மூத்திங் இல்லாம இருக்கு. ஸ்மூத்திங் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, பிளர் பண்ணணும். ஸோ பெயிண்ட்க்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு பேர் தான் பிளர். இந்த பிளர் எடுத்து என்ன பண்றீங்க, நீங்க ஆல்ரெடி ரப் பண்ணியிருக்கீங்க பாருங்க. அதுக்கு மேல இந்த மாரி ரப் பண்ணி விட்டுருங்க. சும்மா அந்த மாரி தேய்ச்சா போதும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், W பிரஸ் பண்ணி திரும்ப விடுங்க. இப்ப பார்த்தீங்களா? இந்த ஏரியா கொஞ்சம் எப்படி இருந்துச்சு, ஷார்ப்பா இருந்துச்சு. நான் பிளர் பண்ண உடனே எனக்கு என்னவா மாறிடுச்சு அது? ஸ்மூத்தா மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த ஏரியாலாம் பாருங்களேன். இப்ப என்ன பண்றேன், திரும்பவும் கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு ரிவர்ட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன நீங்க இதுல பார்க்கலாம். இந்த ரிவர்ட் என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப பாருங்க. இதுல 1, 2, 3. 3 இடத்துல ப்ளூவா இருக்கா? இப்ப திரும்ப கிளிக் பண்றேன். இந்த ரிவர்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, நம்ம செலக்ஷன டீசெலக்ட் பண்ணுது. பார்த்தீங்களா? இந்த மாரி டீசெலக்ட் பண்ணிட்டு, இந்த ரிவர்ட் ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றதுக்கு பெயிண்ட் ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பண்றதுக்கு பிளர் ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இதத்தான் நாம என்ன சொல்லுவோம், சாஃப்ட் செலக்ஷன் அப்டின்னு சொல்லுவோம். சரியா? இதுல பிரஷ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல அட்வான்ஸா படிக்கலாம் இது. அப்புறமா ஆகட்டும். ஓகேவா? இப்போதைக்கு பேசிக்கா நீங்க என்ன பண்ணலாம், இது இவ்வளோ வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சாஃப்ட் செலக்ஷன் அப்டின்னு சொல்லுவோம். அடுத்தது செலக்ஷன். இது இன்னொரு கிளாஸ்ல நான் எடுக்கிறேன். சரிங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம நம்பர் கீழ அப்படியே போகும். சரியா? அதுல எனக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்கு. ஃபர்தரா உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு ப்ரொஃபஷனலா அட்வான்ஸ் லெவல்ல படிக்கணும் அப்டின்னா கூட, நான் வந்து ஜஸ்ட் டீச் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா, ஆன்லைன்ல கூட நீங்க வந்து படிக்கலாம். ஓகேவா?